வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் எண்கள் 2. இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பன் யாரென்று கண்டுபிடி இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பாருங்கள், 5 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கூட்டல் கணக்கு கொடுத்துருக்காங்க. இவைகளை முதல்ல கூட்டி போட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இந்த விடைகள் கீழே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதோட கோடு போட்டு இணைக்க சொல்கிறாங்க. நாம் இணைச்சி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். கூடுதல் கண்டறிந்து பொறுத்துக. இடது பக்கத்தில் கணக்கு கூட்டல் கணக்கு இருக்குது. வலது பக்கத்தில் மணிகள் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் உள்ள கணக்குகளை முதல்ல கூட்டி போட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மணிகளை எண்ணி பார்த்து சரியான விடை எங்கே இருக்குன்னு பார்த்து கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் அடுத்த பக்கம் கூட்டல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் முழுக்க கூட்டல் கணக்கு இருக்குது. நாம் கூட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். 1, 10, 100, 1000 அப்படின்ட்டு அவங்களே மேலே எழுதியிருக்காங்க. பொருத்தமான இடத்துல அந்த எண்களை வரிசைப்படுத்தி எழுதி அப்படியே கூட்டி போட வேண்டியதான். அடுத்த பக்கம் ஓரிலக்க எண்ணால் பெருக்குதல் அப்படின்ட்டு புள்ளி வைக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். இங்கே நம்ம ஒரு மாடலுக்கு எழுதியிருக்கோம் பாருங்கள். 3 × 6 18. 3 அப்படின்னா 3 புள்ளிகளை இணைக்கணும். 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 புள்ளிகளை இணைச்சி வட்டம், அது ஒரு செவ்வகம் மாதிரி கிடைக்குது. அதுக்கு வண்ணமிட்டிருக்கோம். 3 × 6ன்ட்டு மேலே எழுதி 3 × 18 அப்படின்ட்டு மேலே எழுதியிருக்கிறோம். இதே போல் எந்த நம்பரை கொடுத்து வேணாலும் நீங்கள் குழந்தைகளை செய்ய வைக்கலாம். வரக்கூடிய விடை எல்லாத்தையும் கூட்டி கீழே இங்கே போட சொல்லுங்கள். 84 அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். வாய்ப்பாட்டை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் நிறைவு செஞ்சுருக்கோம் பாருங்கள். 6ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ஆல் பெருக்குதல் 1 6 1 8 8. இதே போல் 10ஆல் பெருக்குதல் பாதியாக்குதல் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நாம் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே அதே போல் உனக்கு பிடித்த ஏதேனும் 2 ஈரிலக்க எண்களுக்கு வாய்ப்பாட்டை உருவாக்குக. 15 19 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு நம்பரை கூட கொடுத்து குழந்தைகளை செய்ய வைக்கலாம். உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை காண்க. 3 இலக்கத்தில் ஒரு நம்பரை போட்டு அதை பெருக்க சொல்கிறாங்க. பெருக்கி நம்மளே போட்டிருக்கோம் பாருங்கள். எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் போட்டு பெருக்கி இங்கே பயிற்சி செய்யலாம். கீழேயும் அதே தான். 3 இலக்கத்தில் ஒரு நம்பரை போட்டு பெருக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் முழுக்க இதே செயல்பாடு தான். உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரிலக்கத்தில் நம்பரை போட்டு பெருக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க நம்பரோட நாம் 2 இலக்கத்தில் ஒரு நம்பரை போட்டு பெருக்கணும். இந்த பக்கம் முழுக்க இதே செயல்பாடு தான். உனக்கு பிடித்த 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடை காண்க. 3 இலக்கத்தில் எண்களை போட்டு பெருக்க சொல்கிறாங்க. கழித்து விடை எழுதுக. கழித்தல் கணக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள். எண்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே கழித்து போட வேண்டியது தான். நம்ம கழித்து போட்டிருக்கோம். இனமாற்றி கழித்தலும் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே எல்லா கணக்குமே நம்ம போட்டிருக்கோம். அடுத்த பக்கமும் கழித்து எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் கழித்தல் கணக்கு தான். நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம். இங்கே ஒரு வகை கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கணக்கு இருக்குது. வகை கணக்கு 2மே கழித்தல் கணக்கு தான். கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்வியிலிருந்து அந்த வகை எடுத்து எழுதி அப்படியே கழித்து போடணும்.
வகுத்து விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிறிய சிறிய வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. இதுவும் வகுத்தல் கணக்கு தான். இந்த பாடத்தின் பின்னால் பயிற்சி முடியும் போது அந்த மாத தேர்வு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு. முதல் கேள்விக்கு இஎன்னா, இரண்டாவது கேள்விக்கு ஆவண்ணா வரணும், மூன்றாவது கேள்விக்கு விரிவாக்க வடிவம் 400 கூட்டல் 90 கூட்டல் 3 493, நான்காவது கேள்விக்கு 146, ஐந்தாவது கேள்விக்கு 188. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. பின்வரும் வினாக்களுள் கூம்பிற்கான வலையமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆவண்ணா இதான் சரியானது. டி அப்படிங்கிற எழுத்து கொடுத்துட்டு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோடு தான் வரைய முடியும். ஈனா இருக்குது பாருங்கள், இதுதான் சரியானது. அடிக்கோடிட்ட எண்ணின் இடமதிப்பு மற்றும் முகமதிப்பை எழுதுக. 9 அப்படிங்கிற எண்ணுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. இடமதிப்பு 90, முகமதிப்பு 9. நான்காவது கேள்வி 121 விடை வரும். ஐந்தாவது கேள்விக்கு 1059. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. பொருத்தமான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைகர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை கண்ணாடி பிம்பத்தில் எப்படி கிடைக்கும் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈனா இருக்குது பாருங்கள், இதுதான் சரியான உருவம். அடுத்து ஒரு ஆணிமணி சட்டம் கொடுத்துருக்காங்க. மணிகள் போட்டிருக்காங்க. இந்த மணிகளை வைத்து என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா இருக்குது பாருங்கள், 9101. இதுதான் சரியானது. அடுத்து வகை கணக்கு கொடுத்துருக்காங்க. 2 கணக்கு இருக்குது பாருங்கள். முதல் கணக்கு கூட்டல் கணக்கு, அதை நம்ம கூட்டி அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள். இரண்டாவது கணக்கு கழித்தல் கணக்கு. மூன்றாவது கணக்கு பெருக்கல் கணக்கு. எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்விக்கு செங்கோணம், இரண்டாவது கேள்விக்கு ஈனா இருக்குது பாருங்கள், இதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க, நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். நான்காவது கேள்விக்கு ஆவண்ணா, அதான் சரியான பதில். வகுத்து விடை காண்க அப்படின்ட்டு ஒரு வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. வகுத்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள்.